51ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். மன்னாவினுடைய தலைப்பு, விழுந்து கிடப்போருக்கு சத்தியத்தை அறிவியுங்கள். பின்மாற்றத்திலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவியுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆம், அது நம் ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமையாயிருக்கிறது. சத்தியத்தை அறிவித்து விழுந்து கிடப்போரை குறித்த அந்த சிந்தை எப்படி ஆகிலும் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்கிறதான அந்த சிந்தையோடு பாரத்தோடு நாம் செயற்படுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய கடைசி 2 வார்த்தை சொல்லுகிறது விதமாக, சகோதரனே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறிய கடவன். எனவே விழுந்து போனவர்கள் மேல் கரிசனையாயிருங்கள். விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்த முடிந்த வரைக்கும் பிரயாசப்படுங்கள். அது உங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி எண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறபடினாலே, இந்த காலத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த ஆத்தும பாரமுடையவர்களாகவும் காணப்படவும் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் மேலே ஆத்தும பாரம் கொண்டவர்களாய் அவர்களையும் நாங்கள் மீட்டெடுக்கிறதுல சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிற எங்களை இதற்கு தகுதிப்படுத்தும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே அவர்களோடு ஆண்டவரை சம்பாஷிக்க, அவர்களோடு ஆண்டவரே வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கர்த்தர் அர்ப்பணித்து வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.